வெற்றி நமதே. வாருங்கள் வீரர்கள். அறிஞர்களின் லட்சணம் சொல்கிறேன் கேள். ஆத்மஸ்வரூபத்தையும் அனாத்மஸ்வரூபத்தையும் நன்கு உணர்ந்திருப்பவனே அறிஞன். அல்லது அவன் தனக்குள்ள அறிவும் ஆற்றலும் எவ்வளவு என்பதை நன்கு உணர்ந்திருப்பான். தம் சக்திக்கேற்றவாறே காரியங்களை ஆரம்பிப்பான். முன்யோசனையின்றி ஆரம்பித்துவிட்டு பாதியில் எக்காரியத்தையும் கைவிடான். தர்மம் நித்தியம் அதற்கு விரோதமாக எக்காலும் நடக்க மாட்டான். அவன் செய்யும் காரியங்களையோ ஆலோசனைகளையோ அவை முடிவடைவதற்கு முன் யாரும் அறிய முடியாது. தன்னை பிறர் போற்றினால் மகிழ்ச்சியும் தூற்றினால் வெறுப்பையும் அடைய மாட்டான். பிறர் கேட்காதவரை தானாக எதையும் உரைக்க மாட்டான். உபயோகமற்ற காரியங்களை ஒருபொழுதும் செய்ய துணிய மாட்டான். உலக நிகழ்ச்சிகளை நன்கு உணர்ந்தவனாயும் சமயோசித புத்தியுள்ளவனாகவும் விழிப்புணர்வுடன் இருப்பான். மூடர்களின் லட்சணம் சொல்கிறேன் கேள். அவர்களைப் போல் நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்துவதே இதன் நோக்கம். தன் சொந்த காரியங்களை சரிவர செய்யாமல் அவற்றை விட்டுவிட்டு பிறர் காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் மூடர்கள். மேலும் தன்னிடம் பிரியமில்லாதவர்களை நேசிப்பான், பிரியமுள்ளவர்களை வெறுப்பான். தானே நேரில் செய்ய வேண்டிய காரியங்களை சேவகர்களை கொண்டு செய்விப்பான். எல்லா விஷயங்களிலும் யாரிடத்திலும் எப்பொழுதும் சந்தேகத்துடனேயே பழகுவான். விரைவில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை தாமதமாக்குவான். அழைக்காமலே பிறர் வீட்டிற்குள் நுழைவான். கேட்காமலே பல வார்த்தைகளை பேசுவான். தன்னிடமுள்ள குற்றங்களை கவனிக்காமல் அக்குற்றங்களுடன் கூடிய பிறரை நிந்திப்பான். திறமையற்ற காரணத்தால் திடீரென்று கோபித்துக் கொள்ளுவான். தன்னுடைய சக்தியை அறியாமலே தன்னால் அடைய முடியாத பொருளை விரும்புவான். அவற்றையும் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்திருக்காமலே அடைய ஆசைப்படுவான். ஒரே உறுதியான புத்தியால் செய்யத்தகுந்தவை செய்யத்தகாதன இவ்விரண்டையும் சிநேகிதர் விரோதி நடுநிலைமையில் இருப்பவர் இம்முவரையும் சாம தான பேத தண்டம் என்ற 4 உபாயங்களால் வசமாகச் செய்து 5 இந்திரியங்களை ஜெயித்து சந்தி விக்கிரகம் தியானம் ஆசனம் துவைதீதபாவம் சமாச்சயனம் என ராஜநீதியில் கூறப்பட்ட 6 உபாயங்களை அறிந்து பெண்களிடம் மோகம் சூதாட்டம் வேட்டை குடி கடுஞ்சொல் கொடியஜ தண்டனை பொருளை வீணாக விரயம் செய்தல் என்ற 7 குற்றங்களையும் ஒழித்து சுகமாக சிறந்த வில்லாளியால் விடப்பட்ட அம்பு கொல்லலாம், கொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அறிவாளியின் ஓர் சிறந்த ஆலோசனை எதிரியின் ராஜ்யத்தை அழித்துவிடும். விஷயங்களை ஒருவனாக ஆலோசிக்க கூடாது. தனியாக வெகு தூரம் நடக்கலாகாது. பலர் தூங்கிக் கொண்டிருக்கையில் ஒருவன் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கலாகாது. பொறுமையுள்ளவர்களை திறமையற்றவர்கள் என சாமானிய மனிதன் கருதுகின்றான். சக்தி இல்லாதவர்க்கு பொறுமை ஒரு நற்குணம். பொறுமை என்னும் சக்தியை கையிலேந்தி நிற்கும் மனிதனை துஷ்டர்கள் என்ன செய்யக்கூடும்? பூண்டு இல்லா திசையில் விழுந்த நெருப்பு தானே அணைந்துவிடும். பொறுமையற்றவன் தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பான். பொறுமை ஒன்றுதான் சாந்தியை தரும். அறிவு ஒன்றே திருப்தியை அளிக்கும். அகிம்சை சுகத்தை தரும். கடும் சொற்களை பேசாமல் இருத்தல், துஷ்டர்களை கொண்டாடாமல் இருத்தல் இவ்விரண்டையும் பின்பற்றும் மனிதன் இவ்வுலகில் நன்கு விளங்குவான். பிறரால் கொண்டாடப்படும் ஒருவனை அதற்குரிய காரணங்களை தான் அறியாமதே போற்றி வரும் மூடன், பிறர் ஆசைப்படும் பொருளையே விரும்பும் பெண்கள் இருவரும் சுயபுத்தியற்றவர்கள். கையில் பொருள் இல்லாமல் பல விஷயங்களில் ஆசை வைப்பது, சக்தியற்றவன் கோபித்துக் கொள்ளுதல் இவ்விரண்டும் கூர்மையான 2 முள்கள் போல் உடலை துன்புறுத்தும். செய்ய வேண்டிய காரியங்களை தொடங்காமல் இருக்கும் இல்லறதான் எப்பொழுதும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் சந்நியாசி இருவரும் நன்கு விளங்க மாட்டார்கள். சக்தியுடையவனாக இருந்தும் பொறுத்து கொண்டிருப்பவன், ஏழையாக இருந்தாலும் தானம் செய்கின்றவன் இவ்விருவரும் சொர்க்கத்திற்கு மேற்பட்ட ஸ்தானத்தில் இருப்பவர்கள். நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருளை உத்தம காரியத்திற்கு தராமல் இருப்பது, தீய விஷயத்தில் செலவு செய்தல் இவ்விரண்டும் தகாத செயல்கள். பிறர் பொருளை அபகரித்தல், பிறர் மனைவியை நேசித்தல், நல்ல எண்ணமுள்ள சிநேகிதர்களை தியாகம் செய்தல் இந்த 3 குற்றங்களும் ஒருவனை அடியோடு அழித்துவிடும். காமம் குரோகம் லோபம் என்பன நரகத்திற்கு 3 வாயிற்படிகள். அவற்றில் ஈடுபட்டால் ஆத்மஸ்வரூபம் இருக்குமிடம் தெரியாமலே போய்விடும். முதலில் காமம்.
இது வெறும் உடல் சார்ந்த ஆசை மட்டுமல்ல, ஒரு பொருளின் மீதோ அல்லது நபர் மீதோ ஏற்படும் அளவற்ற மோகம். அடுத்தது குரோதம். தவறான வழியில் எழும் சினம் அல்லது கோபம். நாம் விரும்புவது நடக்காத போதும், ஆசைப்பட்டது கிடைக்காத போதும் எழுவதுதான் குரோதம். இறுதியாக லோபம். இது பேராசை அல்லது கஞ்சத்தனம். தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க மனமில்லாத நிலையும்.